சிம்ம ராசிக்கார அன்பர்களே, எல்லோருமே உங்ககிட்டயே வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதனால வரைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இவர்கள் எப்போதுமே மட்டம் தட்டியே பேசுவாங்க. இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்னா அது இவங்களுடைய குடும்பத்தார்கள் தாங்க. இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள அவ்வளவு கவலைகள் வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்லணும். இவருடைய வாழ்க்கையில மூன்றே விஷயங்கள்ல உங்களுடைய குணத்தை நான் என்னன்னு சொல்றேன். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களையும் மாறுதலையும் நீங்க சந்திக்க போறீங்கன்றதை நீங்க பார்க்க போறீங்க. முக்கியமா உங்களுக்கான நேரம் இதாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. அதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காமல் இருப்பதும், அதை நீங்க மிஸ் பண்ணாம இருப்பதற்கான கால்நிலைகள் இப்போது இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாலே போதும். இந்த சிம்மராசினுடைய மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. முதலாவது விஷயம், இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே சரிங்க, தங்கிட்ட பணம் இருக்கா, தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தான் மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே தேவைப்பட்டா அவங்களுக்கு கொடுக்க நினைப்பாங்க. அதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்றேன், புரியுதுங்களா? முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் உணவு சார்ந்த விஷயங்களை ரொம்ப பிரியம் கொண்டவர்கள் தாங்க சொல்லணும். அதாவது ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 1000 உணவு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள், அதாவது வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காகவே தனக்கு பிடிச்சத தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு பிடிச்சதை இவர்கள் செய்யும் போது அவங்க கூட நபர்கள் வர நபர்களுக்கும் இவர்கள் தான் பணத்தை செலவழிப்பாங்க. முக்கியமா யாராவது ஒருத்தங்க கடன் கேட்கறாங்க, யாராவது ஒருத்தங்க தேவைன்னு அவசரப்பட்டு காசு கேட்கறாங்க அப்படின்னா அதை எந்த ஒரு ப்ரூஃபோ எந்த ஒரு நபரோ யாராக இருப்பினும் சரி அவர்களுக்கு இவர்கள் பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. கடைசியில இவர்களுக்கு பணம் தேவைப்படும் போது யாருமே இவர்கிட்ட வாங்கின பணத்தை கூட கொடுக்காம, இருப்பா உனக்கு என்னப்பா அவ்வளவு பண ஆசை பிடிச்சு பண பைத்தியமா தெரியா, உன் பணத்தை நான் கொடுக்க மாட்டேன், வயதுக்கு இந்த ஓடிவா போறேன்னு ரொம்பவே ரொம்பவே இந்த சிம்மராசிக்காரர்களை அவமானப்படுத்திடுவாங்க. இவருக்கு பணம் தான், இவங்க உழைச்சு கஷ்டப்பட்டு பணம் தான், அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு உதவி கொடுத்தாங்க. ஆனா உதவிக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா நீ ஒரு பண பைத்தியமா, நீ என்ன இப்படி பணப்பையா இருக்க அப்படின்னு சொல்றதும், முக்கியமா சொல்ல போனா உன்னோட பணத்தை என்ன கொண்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்றதும், உங்ககிட்ட போய் பணத்தை வாங்கி தொலைஞ்ச பாரு, நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்றதும் எல்லா விதத்திலுமே இவர்களை காயப்படுத்துவாங்க. காரணம் இவர்களுடைய பணம் தானுங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவங்க உங்ககிட்ட பணத்தை கொடுத்து உங்ககிட்ட கேட்கும்போது அவங்க நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி மன வலிக்கும். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சிம்மராசிக்காரர்களை ஏறி மிதிக்கக்கூடிய நபர்கள் தாங்க இங்க பல நபர்கள். நீங்க இதனால் வரைக்கும் இப்படி அடுத்தவர்களை நம்பியே பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க ஒரு பகுதி. ரெண்டாவது விஷயம், இவருடைய கண்மூடித்தனமான நம்பிக்கை தன்னுடைய குடும்பத்தார்கள் மேல. தன்னுடைய குடும்பத்தார்கள் என்ன சொன்னாலும் சரியா இருக்கும், தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னை ஏமாற்ற மாட்டாங்கன்ற நம்பி குடும்பத்தார்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையினால இன்னைக்கு நடுரோட்டில் நிக்கிறாங்கன்னு சொல்லணும் சிம்மராசிக்காரர்கள். அதாவது இவங்க இந்த ஒரு பிசினஸ் பண்ணலாம் சரியா இருக்கும், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் சரியா இருக்கும், இந்த இடத்த வாங்கலாம் சரியா இருக்கும், இந்த வண்டி வாங்கலாம் சரியா இருக்குது. இவங்க எப்படின்னா அவங்க கிட்ட பணம் இருக்கும், ஆனா அவங்க அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஆனா இவங்களை செய்ய வைப்பாங்க. காரணம், தன்னை விட இவங்க உயர்ந்துடக்கூடாது, தன்னை விட இவங்க மேல வந்துடக்கூடாதுன்னு சிம்மராசிக்காரர்களை மிதிக்கிறதுக்காகவே இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை அடுத்து மூன்றாவது இதே தாங்க, இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை இவங்க ஆபீஸ்லயும் வேலை பார்க்கக்கூடியவர்களையும் வைப்பாங்க. தன்னுடைய முயற்சினால பல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் இவங்களுடைய முயற்சி எடுத்து செஞ்ச விஷயங்களை தான் செஞ்சேன்னு இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு திறமைய பறிச்சு அவங்க செஞ்சதா காமிச்சிருப்பாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு வரைக்குமே இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இவங்க என்ன செஞ்சாலும் சரிங்க, மற்றவங்க குறை சொல்றதும், இவங்க என்ன செஞ்சாலும் சரிங்க உனக்கு திறமை இல்லைன்னு சொல்றதும், இவங்க என்ன செஞ்சாலும் சரிங்க இவங்க இருக்கக்கூடிய அறிவு எல்லாத்தையும் பறிச்சுக்கணும்னா இது நாள் வரைக்கும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்கு, இருந்திருக்கு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலை தேடி இருப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்காக நீங்க அலைஞ்சிருப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயமும் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்க போகுது. எந்த அளவுக்கு இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையை மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிம்ம ராசிக்கார அன்பர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்னேறுவதற்காக செய்யக்கூடிய முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா நீங்க இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜோன், அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஜோனுக்குள்ளே இருந்திருப்பீங்க. இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை திடீர்னு பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வழிகளை அதிகமா ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்கள் தன்னோட இருப்பிடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு செல்வாங்க, வெளியூர் பயணங்களுக்கு செல்வாங்க, வெளியூர்ல இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செஞ்சிருக்கோம், என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்கணும்னு உணர்த்தக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா சொல்லணும்னா சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையில மீண்டும் அந்த ஒரு பிரிவினை என்பது நீங்கி சந்தோஷமா மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமா சொல்ல போனா 2 பேருமே நீங்க பிரிஞ்சதுக்கான காரணம் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்கோ சண்டை போட்டு எதுக்கோ பிரிஞ்சோன்ற அளவுக்கு தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க சேரணும்னு உங்க 2 பேத்துக்குள்ள மனசுல இருந்தாலும் உங்களை சேர விடாம தடுத்திருப்பாங்க பல நபர்கள். ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில யாரை இழந்துட்டு ரொம்ப தனிமையில கஷ்டப்பட்டு வருந்தி வாடி இருந்தீங்களோ அவர்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது ஏற்படும். அப்படி பேச்சும் பொழுது உங்களுடைய தவறுகள் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மறுபடியும் சேர்ந்து இந்த திருமண வாழ்க்கை பந்தம் என்பது ஏற்படுவதோடு முக்கியமா சொல்லுவாங்க நிறைய பேர் சாமி திருமண வாழ்க்கை மட்டும் அப்படின்னு கேட்பீங்களே, கண்டிப்பா காதல்களிலும் இந்த ஒரு மாற்றம் என்பது ஏற்பட போகுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்துட்டு மனசுக்குள்ள சந்தோஷத்தை இனி பார்க்க ஆரம்பிப்பீங்க. திருமண வாழ்க்கை சந்தோஷம், காதல் வாழ்க்கையில சந்தோஷம், முக்கியமா திருமண வாழ்க்கையில குழந்தைகளுக்காக தான் இதனால் வரைக்கும் நீங்க சேர்ந்து கூட இருந்திருப்பீங்க. ஆனா இனி புரிதல் மூலியமா உங்களுடைய அன்பினுடைய பிணைப்பின் மூலியமா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இவருடைய கணவன் இல்லது மனைவி இவங்களுக்கான மனசுக்குள்ள ஒரு தவறான பழக்கங்கள் என்பது முன்பு இருந்திருக்கும். அதாவது இனி வரக்கூடிய காலங்களிலும் இருக்கலாம். அதனால நீங்க திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லதுங்க. ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னா மற்றவங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருவாங்க. இதனால ஏன்ட்டு அவங்க கூட பேசுறது பழகுறது எல்லாமே நல்ல யதார்த்தமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தினால இவருடைய தொடர்பு கள்ள தொடர்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்க சாமி இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நேரம் தாங்க இப்ப அமையுது. அதனாலதான் சொல்றோம், நீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி இல்ல கணவன் இவங்களை கொஞ்சம் கவனத்துல கொள்வது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா இவருடைய மனசுல அழைப்பாயக்கூடிய காலங்களாக இருப்பதால நீங்க அவங்களை கவனிச்சுக்கிறது கட்டாயமா ஒன்றாக இருக்க போகுது. பிள்ளைகள் இவங்க உங்க சொல் பேச்சை கேட்காம இருப்பது, நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு உங்களை எதிர்த்து பேசுவது, உங்ககிட்ட சண்டை போடுவது, முக்கியமா வயதாக வயதாக உங்களை தள்ளி வைப்பது, அது மட்டும் இல்ல திருமணத்துக்கு அப்புறமா உங்களை அனாதாசிரமம் இல்ல வேற எங்கேயா சேர்த்துலாமோன்ற அளவுக்கு உங்களை ரொம்பவே காயப்படுத்திருப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதல் இனி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வேறு விதமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சொத்துக்கள் மற்ற விஷயங்களுக்காக அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. முக்கியமா சொல்ல போனா சொத்து மத்துக்கு மட்டும் வருவாங்க சாமி கேட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படணும்ன்ற விதி இருக்குதுங்க. அதனால இப்போ இந்த ஒரு நிலைமையில தாங்க நீங்க இருக்கீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா பிள்ளைகளுக்கு இப்போது கொடுக்காம நான் இறந்ததுக்கு அப்புறமா யார் என்ன கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போய் சொத்து சேரும்ன்ற அளவுக்கு நீங்க மாத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சரியானதாக இருக்கும். வயதாக நம்மளுடைய பிள்ளைகள் தன்னை தூக்கி எரிஞ்சிருவாங்கன்றது எதான உண்மைதான் இந்த காலகட்டங்களில். அதனால நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்வது தப்பு இல்லைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கான சொத்துக்களை கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை அதுல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீதி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது இந்த ஒரு பணம் வேணும்னு அதுக்கும் அலைஞ்சிட்டு வருவாங்க. அந்த நேரங்கள்ல நீங்க இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணுவது சிறந்ததாக இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கையில. சரிங்களா? சிம்மராசினுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள பெரும் பிரச்சனை இருக்கு சாமி, இதற்கு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தப்பட்டிருப்பீங்க. முக்கியமா தொட்ட தொழில் எல்லாத்துலயுமே நஷ்டங்கள், தொட்டாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கை நீங்க பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதை விடாம நீங்க சில வருஷங்களா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி கிடைக்க போகுது. முக்கியமா சொல்ல போனா புது இன்வெஸ்டர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து அமைவார்கள். அது மட்டும் இல்லைங்க, பல காலங்களாக நீங்க யார்கிட்டயோ உதவி கேட்டிருப்பீங்க, யாருமே உங்களுக்கு உதவி செய்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு முன் வருவார்கள். இதன் மூலியமா நீங்க பல வருஷங்களா அடையணும்னு நினைச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடைவீங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளை நீங்க தீர்த்துப்பீங்க. சில முக்கியமான உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு நீங்க செல்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தனித்துவமா மாற்றிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க மாறுவீங்க. நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல. ரொம்ப காலமா நம்ம என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குன்னு ஒரு மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில இனி அமையும். எந்த ஒரு பயமும் வேண்டாங்க இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில. சிம்மராசனுடைய நட்சத்திரங்கள் மாகம், பூரணம், உத்திரம், 1ஆம் பாதம் முடியும். மாகம் நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பணம் சார்ந்த விஷயங்கள்னால சில பிரச்சனைகளுக்கு சிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால பணம் சார்ந்த விஷயங்களை யோசிச்சு ஏதாச்சும் செய்றீங்க அப்படின்ற போது அந்த இதை செய்யலாமா வேணாமான்றத கட்டாயம் யோசிப்பது ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா பணம் சார்ந்த விஷயங்களாலேயே இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க பெருசா ஏமாந்துட்டீங்க. மீண்டும் ஏமாறதுன்னா பணம் சார்ந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தை செய்யறதாக இருந்தாலும் சரி செய்யலாங்க. போற நட்சத்திரக்கால அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க குடும்பத்தார்களாக ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த காலகட்டங்கள்ல சில விஷயங்களை முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் தனிமையாகவும் உங்களுடைய மனசுல என்ன படுதோ அதை செய்யுங்க.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் காதல், அன்பு இந்த ஒரு விஷயத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமைய போகுது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. சரிங்களா? சிம்மராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கான அதாவது கடவுள், தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானையும் சூரிய பகவானையும் தான் நீங்க கடவுளாகவும் கிரக அதிபதியாகவும் கொண்டிருக்கீங்க. நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே தீரணுமா சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதுக்கு நீங்க பெருசா எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. சிவபெருமானுடைய மனசுக்குள்ள நீங்க இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம்னா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. உங்களுடைய வீட்டுல வச்சு இல்ல நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை அவரை நினைச்சு ஏத்திட்டு வாங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் இருந்து விடுபட்டு மன நிறைவாலும் மன சந்தோஷத்துடனும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அமைச்சுப்பீங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.